Hello students, today we'll discuss about Tamil Nadu budget 2024-2025. So என்னென்ன important highlights அப்படின்றத பார்க்கலாம் one by one. So in the year 2024 budget பார்த்தீங்கன்னா it comes during the period of election year. So Lok Sabha election connect ஆக போகுது. So அப்போ definitely we could able to see some pro people friendly schemes more in this particular budget. ஸோ முக்கியமாக குரூப் எக்ஸாமினேஷனில் குரூப் 1 குரூப் 2 பர்ஸ்பெக்டிவில் இந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் குரூப் 4 பர்ஸ்பெக்டிவில் ஜஸ்ட் ஃபேக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் இந்த டிஸ்கஷனில் மேபி உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் வந்து ஸ்கீம் வச்சு கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்போ ஹோலிஸ்டிக்காக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக இந்த பட்ஜெட் டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய பட்ஜெட் ஹைலைட்ஸை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது ஜென்ரலாக பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை எந்த நம்மளுக்கு இங்கே மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதை ஹோலிஸ்டிக்காக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த பட்ஜெட். அப்போது ஒரு வருஷத்துக்கான வரவு செலவை ப்ராப்பராக இங்கே கனெக்ட் பண்ணி இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றத இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெவன்யூவை பேஸ் பண்ணி இந்த வரவை வச்சு நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம். அண்ட் இந்த வரவு செலவு மீறி, அதாவது பார்த்திங்கன்னா வரவை விட செலவு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூவை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி வந்து மீட் பண்ணலாம் த்ரூ எக்ஸ்டர்னல் டெப்டா, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸை வந்து இங்கே ஹோலிஸ்டிக்காக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பட்ஜெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 7 பில்லர்ஸ் அப்படின்றத பேஸாக வச்சு இந்த பட்ஜெட்டை தயாரிச்சுக்கிறதா குறிப்பிட்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ்ஸ் ஆஸ் குளோபல் அச்சீவர்ஸ், நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி, குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் விமன், சஸ்டைனபிள் க்ரீன் ஃபியூச்சர் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 பில்லர்ஸை பேஸ் பண்ண ஒரு பட்ஜெட்டை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 2 வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க. ஒன் இஸ் பட்ஜெட் எஸ்டிமேட், அனதர் ஒன் இஸ் ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ் எஸ்டிமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ரிவைஸ் எஸ்டிமேட்டு பார்த்திங்கன்னா 2023-24 அப்படின்ற ஒரு ஆண்டை குறிப்பிட்டிருப்பாங்க. பட் பட்ஜெட் எஸ்டிமேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2024-25 அப்படின்ற வருஷத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது 2023-24 பட்ஜெட் எஸ்டிமேட் இருக்கும். இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டை நடைமுறையில் இப்போ கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா முதல் 6 மாதங்களில் நம்மளுக்கு என்ன சினாரியோ கிடைக்குதோ, என்ன நடைமுறை எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை பொறுத்து இவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இந்த ரிவைஸ் எஸ்டிமேட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது செலவு அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிகரிக்குது அப்படின்னாலுமே கம்மியாகுது அப்படின்னாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிவைஸ் எஸ்டிமேட் கீழே கொண்டு வருவாங்க. இப்போ 150 ரூபாய்க்கு நமக்கு செலவு இருக்குது அப்படின்னா அதை ரிவைஸ்டு எஸ்டிமேட் கீழே கொண்டு வருவாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய நிதி அப்படின்றது இதுதான் வந்து 100% ஃபுல்ஃபில்டான நிச்சயமான ஒரு தொகை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது செயல்படுத்தும் போது நடைமுறையில் மாற்றங்கள் ஏற்படலான்றதை நான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்பட்ட அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் எஸ்டிமேட் இவ்வளோ இருக்குது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் எஸ்டிமேட்டை பொறுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட் டேட்டாவை ஒரு 6 மாதங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது ரிவைஸ் எஸ்டிமேட்டாக கனெக்ட் பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட் பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு பயன்படுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருக்காங்க. ரெவன்யூ ரெசிப்ட்ன்ற வார்த்தை, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற வார்த்தை. அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் அதுதான் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்டு. அண்ட் அந்த வருமானத்தை வச்சு நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம் அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பாருங்கள், நம்ம வரவை விட செலவு அதிகமாக இருக்குன்றதை இந்த டேட்டா நம்மளுக்கு கிளியராக எடுத்து காட்டும். அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் வென் கம்பேரிங் டு த ரெவன்யூ. எந்த அளவுக்கு வந்து டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 49,279 crore rupees பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெவன்யூ விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. இப்போ மொத்த வருமானத்திலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ டெஃபிசிட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம்.
அப்போது 1000 ரூபாய் வருமானம் வரும் அப்படின்ட்டு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோனா 500 ரூபாய். ஸோ அதுதான் வந்து இங்கே நமக்கு ரெவன்யூ டெஃபிசிட்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் இது எந்த மாதிரியான செலவுகளை குறிக்கும் அப்படின்னா ஒரு நீண்ட நாள் கழித்து தான் நம்மளுக்கு இதுக்கான ரிட்டர்ன்ஸ், அதாவது வருவாய் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு, உள்கட்டமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய அந்த செலவாக வந்து இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட மொத்த வருவாய், ஒரு மொத்த வருமானம், அதை ரெவென்யூன்னு எடுத்துக்கலாம். அண்ட் மொத்த செலவை எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கலாம். இந்த மொத்த வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது எவ்வளோ அப்படின்றத குறிப்பிடக்கூடியது தான் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்ன்ற வார்த்தை நமக்கு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் 1,08,690 crore rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மொத்த வருமானம் அண்ட் மொத்த செலவு எடுத்துக்கு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸை தான் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டேட்டோட ஜிடிபி, அதாவது ஜிடிபினா என்ன சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறதுனால நம்ம மாநிலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே ஒரு பொருள், ஒரு சேவை உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதோட மதிப்பு தான் வந்து இந்த இடத்துல ஜிடிபி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்பெசிஃபிக் டெரிட்டோரியல் பவுண்ட்ரி ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டேட். அப்போது இதோட மதிப்பில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை 100% எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பாருங்கள் 3.44% நம்மளுக்கு இங்கே டெபிசிட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது 2023 தமிழ்நாடோட ஜிடிபியோட மதிப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா $294 billion, which is considered to be second highest in our country. அண்ட் இதை நம்ம 1 trillion இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை முன்னிலைப்படுத்தி நம்ம இந்த எக்கனாமியை ரன் பண்ணிகிட்ருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா ஸோ நம்மளோட கண்டிஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி, அதாவது கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் எக்கனாமின்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து இங்கே சில ஸ்கீம்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் சிம்பிளாக. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் ஷோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன் ஷோர் அப்படின்றது தமிழில் இங்கே ஒரு வார்த்தை தங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தமிழ்நாடோட கடலோர மாவட்டங்களில், முக்கியமாக கடலோர பகுதிகளில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த டெவலப்மெண்ட். ஸோ இது 14 மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, அதில் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இந்த டிஎன் ஷோர்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஷோர் அப்படின்னா கடற்கரை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெய்தல் மீட்சி இயக்கம்ன்றதை இங்கே சிம்பிளாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் திரும்ப கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு சர்டன் அலோகேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திட்டம் தான். ஸோ மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் பெண்களுக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் சீஃப் மினிஸ்டரோட தாயுமானவர் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு பாவர்ட்டி. ஸோ இதை நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, முக்கியமாக 5 லட்சம் குடும்பங்களை முன்னேற்றுறதுக்கு இந்த தாயுமானவர் திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாவர்ட்டி அப்படின்ற வார்த்தை தாயுமானவர் திட்டம் வந்துச்சு அப்படின்னா ஸோ மேபி ஆப்ஷன்ஸில் பாவர்ட்டி பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்குறது பை த இயர் ஆஃப் 2030. ஸோ இந்த திட்டத்தை நான் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் புதல்வன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. இது மாதம் 1000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த பாய்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படுது. முக்கியமாக 6லேருந்து 12ஆம் வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நார்த்து சென்னையை வந்து ஸ்பெசிஃபிக்காக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த டிஸ்கஷனில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட சென்னை சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு 500 crore rupees முக்கியமாக கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 500 crore rupees வந்து இங்கே அலோகேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா எழில்மிகு சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இது. இதில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய லைட்டிங் சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் இது கூடவே லைட்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்டடங்களை ஃபோக்கஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எழில்மிகு சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அதை ரீடிசைன் பண்ணி இன்னும் அதோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்ஜஸ் இருக்குல்ல, பிரிட்ஜஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அந்த காலி இடங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறது. ஃபவுண்டெயின்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக பயணிக்கிறதுக்கு தேவையான பாத்வேஸை இதில் அமைக்கிறாங்க. இது வந்து எழில்மிகு சென்னை அப்படின்ற திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள். அடுத்து பசுமை சென்னை அப்படின்ற ஒரு திட்டம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா க்ரீன் கவரால் கவர் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அப்போது ஈகோ பார்க்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. நகரத்தில் காடுகளை அமைக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஃபாரஸ்ட் கிரியேஷன் இன் த சிட்டி. இது வந்து நீங்கள் கோயம்பேடு ரீஜன் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு திட்டம் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, விச் இஸ் கால்ட் அஸ் மியாவாக்கி ஃபாரஸ்ட் டெக்னிக். இந்த மியாவாக்கி அப்படின்ற ஒரு நபர் ஜப்பானில் காடுகளை வந்து நகரத்தில் அமைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிவுறுத்தினார். இது முக்கியமாக நகரத்தோட அந்த பொல்யூஷன், கார்பன் எமிஷன்ஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரீஜனல் அண்ட் லோக்கல் வெதர் கண்டிஷன்ஸை ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறது. இப்போ பாருங்கள், சம்மர் சீசன்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அந்த ட்ரீஸ் வந்து கிராஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நெய்பர்ஹுட் ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வெதர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லாத மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சம்மரை ஹீட்டை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் தடுக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இதனால். அண்ட் சென்னையில் வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த ஃப்ளட் வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த க்ரீன் கவர்ஸ்க்கு இருக்குது. அதாவது இந்த ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளுக்கு இருக்குது. அண்ட் மற்ற உயிரினங்கள், முக்கியமாக பறவைகள் போன்ற மற்ற உயிர்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்விடமாகவும் இருக்கும். ஸோ அப்போ இயற்கையை நகரத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஸோ அப்போ நகரத்தில் இந்த மியாவாக்கி திட்டம் ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் ப்ளே ஃபீல்ட்ஸ் எஸ்பெஷலி டு மெயின்டைன் ஹெல்த்தியர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அண்ட் இதே மாதிரி இது அசோசியேட்டாக வரக்கூடிய திட்டம் தான் நீர்மிகு சென்னை, டு இம்ப்ரூவ் த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஆஃப் சென்னை சிட்டி. ஸோ இதையும் நீங்கள் இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொசத்தலையார் ரிவர் பேசினை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கொசத்தலையார் ரிவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரிவர் எங்கே ஒரிஜின் ஆகுது அண்ட் இது எங்கே எண்ட் ஆகுது. அதே மாதிரி அடையார் ரிவர் எடுத்துக்கோங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கூவம் ரிவர் எடுத்துக்கோங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் இந்த 3 ரிவர் சென்னையோட ரீஜன்ஸை வந்து இன்டர்ஃபேர் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு கொஷின்ஸாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இதை பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இதில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 500 crore rupees சிங்கார சென்னை 2.0 அப்கிரேடேஷனுக்கு வந்து இங்கே அலோகேட் பண்ணுறதை பார்க்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ராட்வே ரீஜன்ஸோட பஸ் டெர்மினஸை வந்து இங்கே டெவலப் பண்ணுறாங்க. ஸோ குரலகத்தை வந்து முக்கியமாக அப்கிரேட் பண்ணுறாங்க பார்க்க முடியும். நிறைய ரோட்ஸோட லைட்னிங் சிஸ்டம்ஸை வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் பூந்தமல்லி ரீஜனில் சென்னையோட ஃபிலிம் சிட்டியை வந்து செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 crore rupees வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பீப்புளோட கிரிட்டிசிசம்ஸை இந்த ஸ்கீம் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் அப்படின்னா ஈவன் நிறைய பேசிக் அம்யூனிட்டிஸுமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்குது. பட் இங்கே ஃபிலிம் சிட்டிக்கு 500 crores அலோகேட் பண்ணியிருக்கிறது ஸோ இட் இஸ் டிஸப்பாயிண்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ப்ராஜெக்டை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணுறதோட ஒரு கைண்ட் ஆஃப் மாடல் தான். அதாவது கவர்மெண்ட்டே வந்து முழுக்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டெவலப் பண்ண மாட்டாங்க இந்த பிபிபி மாடல் கீழே. இப்போ கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ப்ரைவேட் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பணம் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கேரியர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படக்கூடிய செலவு எல்லாத்தையும் வந்து ஒரு லாங்கர் டேர்மில் அக்ரிமெண்ட் மூலமாக இங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தவணை முறையில் செலுத்துவாங்க. இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த பிபிபி மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில் வந்து இதை டெவலப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம இங்கே பார்த்து வச்சுக்கலாம். அண்ட் நார்த் சென்னையோட ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சீவேஜ் டிஸ்போசலை இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இங்கே இன்னொரு ஸ்கீம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெமிலி பிளேஸில் புதுசாக டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 1500+ crore rupees வந்து இங்கே செலவு பண்ணி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சூன் இட் வில் பி இன்னாகுரேட்டட். அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மெட்ரோ ப்ராஜெக்டோட phase 2 கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக போரூர்லேருந்து பூந்தமல்லி ரீஜன் பார்த்திங்கன்னா 2025 ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகக்கூடிய அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கலாம். அப்போ 12,000 crore rupees மெட்ரோவோட phase 2 ப்ராஜெக்டிங் அலோகேட் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சிஎம்ஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா 27 ஸ்டோரிஸ், அதாவது 27 அடுக்கு மாடி கொண்ட ஒரு கமர்ஷியல் டவரை பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த கமர்ஷியல் டவரில் நிறையா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா இதை பயன்படுத்துவாங்க. அண்ட் ஆல்சோ சம் அதர் பர்பஸ்க்காகவும் இந்த கமர்ஷியல் டவரை பயன்படுத்த குறிப்பிட்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்டிங்கை கம்ப்ளீட்டாக சென்ட்ரல், தட் இஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே இங்கே ஃபண்டிங் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் நம்மளுக்கு மெட்ரோ எக்ஸ்டென்ஷனை பார்க்க முடியும். அண்ட் இதை இன்னும் ஃபர்தராக கிளாம்பாக்கம் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளான் ப்ரப்போசலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக வந்து சென்ட் பண்ண போகிறத குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்னையோட ரிவர்ஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு 1500 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக சென்னையோட ரிவரை பழையபடி நிலைமைக்கு மாற்றுறதுக்காக. ரீஜுவனேஷன் அப்படின்ற டேர்ம் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இப்போ நிறைய ரிவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூ டு பொல்யூஷன் அண்ட் கார்பேஜ் மிக்சிங்னால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ரிவரோட தன்மையை வந்து மாறி இருக்குது. ஸோ பப்ளிக்கோட யூசேஜ்க்கு கம்ப்ளீட்டாக ரெலவெண்ட்டாக இல்லாத ஒரு ரிவராக இருக்கிறதுனால இதை திரும்பவும் பழையபடி ரீஜுவனேட் பண்ணுறதுக்கு இங்கே செலவு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அடையார் ரிவர் இட் வில் பி rejuvenated at a cost of 1500 crore. அது மட்டும் இல்லாமல் அடையார் ரிவரோட ரிவர் பேங்க்ஸில் நிறையா பார்க்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பார்க்க முடியும். பார்க்ஸ் அப்படின்னாலே நிறைய ட்ரீஸோட ட்ரீஸை பிளான் பண்ணுறதை பார்க்க முடியும். ட்ரீஸை பிளான் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரிவர் வாட்டர் ரிஸ்டோரேஷன் அண்ட் ஆல்சோ ரிவர் ஈக்கோசிஸ்டம்ஸை வந்து நம்ம இங்கே முக்கியமாக பழையபடி கொண்டு வர முடியும். அண்ட் இதில் பாருங்கள் 40 crore rupees செலவு பண்ணி எண்ணூர் க்ரீக் ரீஜன்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ எண்ணூர் க்ரீக்னா என்ன, பிகாஸ் சமீபத்தில் நியூஸில் இருந்துச்சு. முக்கியமாக இந்த ரெய்னி சீசன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் க்ரீக்ஸை திரும்ப வந்து நியூஸில் வர வச்சுருக்கோம். ஸோ அப்போது எண்ணூர் க்ரீக் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பார்த்த மாதிரி டிஎன் ஷோர் அப்படின்ற மாதிரி ஸ்கீமு விச் இஸ் நோன் அஸ் நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழோட கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் முக்கியமாக 14 டிஸ்ட்ரிக்ஸை மையமாக வச்சு டெவலப் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு ஸ்கீம் பாருங்கள், இது இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ நல்ல ரகத்தில் இருக்கக்கூடிய பீச்சஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன். நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய கோவளம் அண்ட் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய ஏடன் பீச், இந்த 2 பீச்சுக்குமே இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அடுத்ததாக 8 புது பீச்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் எப்படியாவது ரிசீவ் பண்ணணுன்ற மாதிரி அதோட தரத்தை உயர்த்துறாங்க. அதில் மெரினா பீச்சும் ஒன் ஆஃப் த பீச்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள்,
கோவளம், எண்ணூர், பெசன்ட் நகர் பீச் இது எல்லாத்தையும் வந்து இன்னும் எக்ஸஸாக பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஆங்கிள் இருந்தும் இந்த இடத்துல வந்து அந்த ஃபண்டை செலவு பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதில் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். சம் மைனர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் கன்வென்ஷனல் சென்டர் இதை வந்து பார்த்திங்கன்னா நியர் ஈசிஆர் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பயோடைவர்சிட்டி பார்க் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் அகாடமி அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. இந்த ஒலிம்பிக் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலிம்பிக் அகாடமி சிட்டியில் இருக்கும், தட் இஸ் சென்னையில் இருக்குன்ற சொல்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் அகாடமியில் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் ஃபார் பேட்மிண்டன், வாலிபால், பாஸ்கெட் பால் அண்ட் அத்லெட்டிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் வில் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ சென்டர் ஃபார் ஸ்போர்ட் சயின்ஸ். அண்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தோழியர் விடுதி அப்படின்ற மாதிரி இன்னொரு ஸ்கீம் இங்கே லான்ச் பண்ணுறாங்க. தோழியர் விடுதி ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீம் இது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சென்னை போன்ற சிட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு சேஃப்டி ஒரு முக்கியமான ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அண்ட் அந்த சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். பிகாஸ் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் ஈக்குவலண்ட்லி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ சேஃப்டியும் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி தராங்க. ஸோ தட் இவங்களோட எஜுகேஷன் சீக்கிங் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சீக்கிங் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும். இந்த மாதிரி வேரியஸ் அப்ஜெக்டிவ்ஸை முன்னிலைப்படுத்தி இங்கே வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து சிட்டிஸ் லைக் சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூர் 3 ஏரியாஸில் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்னையில் முக்கியமாக அதாவது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஊக்குவிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படின்றத க்ரியேட் பண்ணுன்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்டார்ட் அப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் என்டர்பிரினர்ஸை இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகும். ஸோ தட் இஸ் ஒரு ஹோலிஸ்டிக்கான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்டார்ட் அப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த என்வரான்மெண்ட்டை நம்ம சென்னை அண்ட் தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ வைஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ வைஃபை எந்தெந்த பகுதிகளில் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்ட் சேலம் இந்த ரீஜன்ஸில் கொண்டு வர போகிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் வழக்கம் போல் நம்ம பார்த்தது தான் மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுக்கு 12,000 crore அலோகேஷன்ஸ் வந்து நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்து பாருங்கள், செக்டோரல் வைஸ் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இங்கே இருக்குது. ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கை ப்ளூவில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர், மேலே டார்க் ப்ளூ இருக்குன்றது இந்த கரண்ட் இயரோட பட்ஜெட். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்குன்னா, எஜுகேஷனுக்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்க முடியும். 10.5% ஆஃப் சேஞ்ச் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பாருங்கள், லாஸ்ட் இயர் 47,000 கோடி அப்ராக்சிமேட்டாக செலவு பண்ணப்பட்டிருக்கு எஜுகேஷனுக்கு. இந்த வருஷம் 52,000 கோடி அப்ராக்சிமேட்டாக எஜுகேஷனுக்கு செலவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போது இது டிராஸ்டிக் இம்ப்ரூவ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அர்பன் டெவலப்மெண்ட்டையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது சிட்டிஸை கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரூரல் டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 5 கோடி ரூபா, ஒரு 5,000 crore rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வரும் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸை பார்க்க முடியும். 10,000 crore லாஸ்ட் இயர். இப்போ இந்த வருஷம் பாருங்கள் 20,000 crore மேலே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அப்போது எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் செக்டார்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்க்ரீஸை பார்க்க முடியும். இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எம்எஸ்எம்இஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைனர் டிக்ளைன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த வருஷத்தான பட்ஜெட் அலோகேஷனில் எதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்குன்னு கேட்கலாம், இல்லை கம்மியாக இருக்குன்னு கேட்கலாம். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ் செக்டார்ஸில் இங்கே டவுன்ஃபால் ஆகிருக்கு இந்த அலோகேஷன். அண்ட் ஹையர் எஜுகேஷனை இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு
இங்கே அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இங்கே லான்ச் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் விதமாக பாலிடெக்னிக் காலேஜஸோட ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்பர் 1, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹையர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக கோயம்புத்தூர் ரீஜனில் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டரை வந்து ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களுக்கு முக்கியமாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய விமன் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் செங்கல்பட்டு, தஞ்சாவூர், தர்மபுரி அண்ட் நாமக்கல். அண்ட் ஆல்சோ மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ்க்கான ஹாஸ்டல். இதெல்லாமே வந்து எப்படி எஜுகேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹாஸ்டல்ஸ் ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கண்டிஷன்ஸில் பில்ட் பண்ணும்போது இன்னும் அதோட தரம் உயர்த்தப்பட்டு கட்டப்படுறதுனால ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா வைடர் ரேஞ்சில் இம்ப்ரூவ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் அதே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விமன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்த அந்த ஸ்கீமை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஸ்கீமை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராக கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இருந்துச்சு. இப்போ இதை வந்து தமிழ் மீடியம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர். ஸோ அப்போது கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட்க்கு இது ஒரு சப்போர்ட்டிங் ஸ்கீமாக இருக்க போகுது. அட் த சேம் டைம் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ணுறதுக்கு 1000 rupees மானிட்டரி சப்போர்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டரோட அந்த எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கவர்மெண்ட்டே வந்து முக்கியமாக ஹையர் எஜுகேஷனோட எக்ஸ்பென்ஸை கவர்மெண்ட் வந்து பியர் பண்ண போகிறதா இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியோட எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் அப்படின்னு வரும்போது இதில் கவர்மெண்ட் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொக்யூர்மெண்ட்ஸை வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக ஸ்டேட் இஸ் ப்ரொக்யூரிங் அரவுண்ட் 3000 நியூ பஸ்ஸஸ் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். அதில் பார்த்திங்க அப்படின்னா 500 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை இன்னும் சிட்டியோட அதர் பார்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்டும் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த 500 நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸை யாரோட ஹெல்ப் மூலமாக நம்ம இதை ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஜெர்மன் பேஸ்டு பேங்க் KfW. ஸோ இவங்க ஒரு ஜெர்மன் பேஸ்டு பேங்க், இவங்ககிட்டேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மூலமாக இந்த ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி மினி பஸ்ஸோட அந்த ரூட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக நிறைய ரூரல் ஏரியாஸில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 1997 ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி பீரியடில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் ஹிஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பார்த்திங்கன்னா கீழடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் அகெயின். இப்போ கீழடியோட எக்ஸிபிஷன் சைட்டில் ஓப்பன் ஏர் மியூசியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த கீழடி எக்ஸிபிஷன் சைட்டில் நமக்கு கிடச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல் ரிமைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியமில் நம்ம காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இன்னும் அதை ஓப்பன் ஏர் மியூசியமாக அதை எலாபரேட்டாக வந்து டெவலப் பண்ணுறாங்கன்றது பார்க்க முடியும். அதில் நம்மளுக்கு அந்த கீழடியில் இருந்த ரிங் வெல்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஸோ அந்த பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ் மக்கள் அப்படின்னு வரும்போது தமிழ் பீப்புளோட ரிச் ஹிஸ்ட்ரி இன்னும் ட்ரேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்பெசிஃபிக்காக சர்டன் அமௌண்ட்டை வந்து இங்கே அலோகேட் பண்ணுறாங்க. 3 crore rupees வந்து அலோகேட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெனட்டிக் ஆன்டிக்விட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லீனேஜஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக இயர்ஸை வந்து இன்னும் ட்ரேஸ் பேக் பண்ண முடியுமா, பாஸ்ட்டை கொண்டு போக முடியுமான்றது, அண்ட் எப்படி வந்து பீப்புள் மைக்ரேட் ஆகியிருக்காங்க, எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் இந்த ஜோன்லேருந்து அதர் ரீஜன்ஸ்க்கு மைக்ரேட் ஆகியிருக்காங்க, அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணியிருக்கலாம், அதை பற்றி
ஆலயத்துக்காக இருக்கலாம், அவங்க என்ன மாதிரியான உணவை வந்து பின்பற்றியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் கேரியர் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை கண்டுபிடிச்ச பெருமை அப்படின்னு வரும்போது 1924 சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற ஒரு நபரை தான் போய் சேரும். இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் டைரக்டர் ஜென்ரலாக பணிபுரிஞ்சார் அந்த காலகட்டத்தில். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் சர் ஜான் மார்ஷலோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி மச் அப்ளாடபிள். பிகாஸ் ஒரு நாகரிகத்தையே வந்து மனுக்குள்ளே இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினவர். ஸோ ஈவன் தோ இவர் ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஹீ ஷோன் இன்ட்ரெஸ்ட் டுவார்ட்ஸ் எக்ஸிபிஷன். அது நம்மளுக்கு பல உண்மைகளை எடுத்து கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டின இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலி சிவிலைசேஷனை லேட்டரான் நிறைய சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உண்டுதலாக இருந்திருக்கு. அப்போது இந்த 2024ன்றது இட் இஸ் அ கம்ப்ளீஷன் ஆஃப் 100th இயர் ஆஃப் சச் எக்ஸிபிஷன். அப்போது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் சென்னையில் இதை சார்ந்து கண்டக்ட் பண்ண போகிறதா குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் உலகத்துலேருந்து பல ஸ்காலர்ஸை வந்து இன்வைட் பண்ண போகிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டு பி கண்டக்டட் டு கமமரேட் த சென்டினரி ஆஃப் this 1924 exhibition of IVC sites. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டையர் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் பற்றி இன்னும் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பட்ஜெட்டில் இந்த அலோகேஷன்ஸ் கேரியர் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஃபர்தராக இந்த எக்ஸிபிஷன்ஸை வந்து கேரியர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சம் ஆஃப் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு லைக் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் கீழடியை இன்னும் ஃபர்தராக அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு அண்ட் வேம்பக்கோட்டை அப்படின்ற மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா பொற்பனை கோட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழமண்டி, ஸோ இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து திருமால்புரம், இது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கொங்கல் நகரம், இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மருகூர் கடலூரில் இருக்குது. சென்னனூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு கொஷின்ஸில் வந்து அப்கமிங் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் இன் தமிழ்நாடு எங்கே நடக்கலான்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்துலேயும் தமிழ் நாகரிகத்தை பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம சில எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். அதில் முசிரிஸ் அப்படின்ற மாதிரி கேரளாவில் நம்ம அந்த பிளேஸில் எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாலூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது ஒடிசாவில். ஸோ இங்கே எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வெங்கி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது ஆந்திர பிரதேஷில். இங்கே எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மஸ்கி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்த எக்ஸிபிஷனை பண்ண போகிறோம். அப்போது முக்கியமாக இந்த பிளேசஸ் நான் வச்சுக்கணும். முசிறி, பாலூர், வெங்கி, மஸ்கி, MUSKI. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஏரியாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போ செயற்கை நுண்ணறிவில் ஒன்ஸ் அகெயின் தமிழ்நாடு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் இங்கே கொடுக்குறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவை இன்னும் ஃபர்தராக அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைம் அப்ஜெக்டிவ் என்ன, இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதுலலாம் பயன்படுத்த முடியும், அந்த பயன்பாட்டின் மூலமாக பல நன்மைகளை நம்ம விளைவிக்க முடியுன்றதுனால இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கூடிய துறைகள் வரும்போது எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ வேலைவாய்ப்பை எப்படி வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரி, அடுத்து வந்து ரிசர்ச், ஆராய்ச்சி பகுதிகளில் வந்து எப்படி பயன்படுத்தலாம். ஸோ மெடிக்கல் செக்டரில் மெடிசன் துறையில் எப்படி பயன்படுத்தலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம இதோட நன்மைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாமே ஹோலிஸ்டிக்காக இந்த மிஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறையில் பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக் அகாடமிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறத பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன பகுதிகளில் பாருங்கள், சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி. ஸோ இதில் முக்கியமாக சென்னையில் ஒரு இது அமைதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்படியாவது தமிழ்நாடை ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்றத முதல்ல
எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மற்ற பட்ஜெட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் குடிசை இல்லா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற மாதிரி ஹவுசிங் ஸ்கீம் இங்கே இருக்குது. இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் தாயுமானவர் ஸ்கீம், இது நம்ம பார்த்தோம். ஸோ பாவர்ட்டியை டேக்கிள் பண்ணுறது, அதாவது வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து மேக்ஸிமம் மேலே முன்னேற்ற பாதையில் கொண்டு வரத்துக்கு முக்கியமாக 5 லட்சம் குடும்பங்கள் பயனடைகிறதுக்கு இங்கே இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டரோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதை செயல்படுத்தியிருந்தாங்க. இப்போது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் கே சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 மேன் கமிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னா அப்சர்வேஷன் ஹோம்ஸ், ஸ்பெஷல் ஹோம்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் சேஃப்டி, இதோட தரத்தை உயர்த்துறதுக்கு, இன்னும் இதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவரோட ரெக்கமெண்டேஷனை காலப்போக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் பாருங்கள் தமிழ் புதல்வன் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் இருக்குது. இது பாய்ஸ் எஸ்பெஷலி ஹூ ஸ்டடிட் 6th to 12th ஃப்ரம் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இவங்க ஹையர் ஸ்டடீஸை சென்றடையத்துக்கு அவங்களுக்கு அதுக்கு ஊக்கத்தொகையாக பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மாதம் வந்து செலுத்துகிறாங்க. அந்த ப்ரொவிஷனை இங்கே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் புதுமை பெண் ஸ்கீம். இது பாய்ஸ்க்கு கிடையாது, இது ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான். 1000 rupees ஸ்கீம். அதுவும் பெண்களை ஹையர் எஜுகேஷனுக்கு, அதாவது 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை 1000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இப்போ பாய்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாயுமானவர் ஸ்கீம். இதை நம்ம பார்த்துருப்போம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ஆஃப் 5 lakh ஃபேமிலிஸை டேக்கிள் பண்ண போகிறதா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது வறுமை அப்படின்னு சொல்லும்போது இங்கே சில பேராமீட்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸையும் இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க, அவங்களோட கல்வி மேம்பாட்டு தன்மையை கன்சிடர் பண்ணுறாங்க, ஈவன் அவங்க எந்த தரத்தில் வாழ்கிறாங்க. ஸோ அப்போ இது மூணுத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி அதை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் சொல்கிறாங்க. அப்போ இது மூணுத்துலேயும் ஒருத்தங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள இந்த ஸ்கீம் கீழே ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் இயற்கை சீற்றத்தை இன்னும் ஃபர்தராக நம்ம ப்ராப்பராக அதை இன்னும் துரித வேகத்தில் வந்து அதை உடனே வந்து தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் செல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே செட்டப் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கல் செல்லை வந்து செட்டப் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை சீற்றத்தை வந்து கண்காணிச்சிட்டே இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பெரும் வெள்ள சமயங்களில் இருக்கலாம், இல்லை சைக்ளோன் சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், ஈவன் இன்க்ளூடிங் எர்த்குவேக். ஸோ இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இது ஏற்படுத்த போகுதுன்றதை முன்கூட்டியே ப்ராப்பராக கணிச்சு அதிலேருந்து நம்மளுக்கு ரெக்கவரி ஸ்டெப்ஸ் என்னென்ன இது எல்லாத்தையும் வந்து ஹோலிஸ்டிக்காக அட்ரஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு தேவைப்படக்கூடிய ரேடார் சிஸ்டம்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இங்கே அலோகேட் பண்ணுறாங்க ஃபண்டிங்கை. அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சி பேண்ட் டாப்ளர் ரேடார் சிஸ்டம்மை ராமநாதபுரம் ஏற்காடு மாவட்டங்களில் 55 கோடி ரூபாய் செலவில் வந்து இதை செட்டப் பண்ணுறாங்க. நம்பர் 1 இதை பார்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட வெதர் ஃபோர்காஸ்டிங், அதாவது வானிலையை ரொம்ப துரித நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டறியறதுக்கு ஸோ இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மழை அளவை வந்து நம்ம அளவு முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வச்சு கணக்கு பண்ணுறதுக்கு ரெயின் காஜஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸை 1500 அப்படின்ற மாதிரி எண்ணிக்கையில் இங்கே ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1000 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸை வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போது ரியல் டைம் ரெயின்ஃபால் டேட்டாஸ் நமக்கு இது ப்ரொவைட் பண்ணும். ஈவன் வித் கொலாபரேஷன் ஆஃப் ISRO we are also setting up ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். ஸோ இப்போ இது மூலமாகவும் வெதர் ஃபோர்காஸ்டிங்கை இன்னும் ஹை ஸ்பீட் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இது வந்து ஏற்படுத்துது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோஸ்டல் ரீஜன்ஸில் ரெக்கவர் பண்ணக்கூடிய
அவங்களோட லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் அது. தமிழ்நாடு ஷோர் அப்படின்ற மாதிரி. ஸோ இது இன்னும் நம்ம டெலினேட் பண்ணோம் அப்படின்னா நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமை வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது 1675 கோடியில் 1076 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கடல் எல்லைகள் கொண்ட தமிழ்நாட்டோட 14 மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வாழ்வாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடலோரத்தில் வாழக்கூடியவங்களோட முக்கியமாக மீனவர்களோட வாழ்வாதாரமாக இருக்கலாம். அண்ட் கடலோரத்தில் நிறைய பொல்யூஷன், மாசு தன்மை இன்க்ரீஸ் ஆகிறது, அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. கடல் வாழ் உயிரினங்களோட பாதுகாப்பை வந்து இதுக்குள்ளே என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தை ப்ளூ எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ப்ளூ எக்கனாமி அப்படின்னா என்ன அப்படின்னா கடல், அதாவது ப்ளூ அப்படின்ற இந்த நிறம் வந்து கடலை குறிக்குது. அப்போ இந்த கடலை வச்சு எப்படி பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறலாம். முக்கியமாக பாருங்கள், மீன்பிடி தொழிலில் நம்ம கடலோர மாவட்ட மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முனைப்பு காட்டுறதை பார்க்க முடியும். இவங்களுக்கு நம்ம சேட்டன் சலுகைகளை வழங்குறது மூலமாக அது எப்படி இவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக, மீன்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ரெவன்யூவாக இருக்கலாம். இவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது மூலமாக இது மூலமாக நம்ம இவங்களோட நிலையை மாற்ற முடியும். இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ், வளங்கள், கடல் வளங்களை இங்கே வந்து சீரமைக்கிறது. முக்கியமாக பாருங்கள், சதுப்பு நில கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சீரமைக்கிறதா இருக்கலாம். அப்புறம் பவளப்பாறைகள், கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம், இதையும் நம்ம இங்கே பாதுகாக்கிறோம். முக்கியமாக கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா பகுதியிலையா இருக்கலாம், அதுலேயும் கரியச்சல்லி அப்படின்ற மாதிரி ஒரு தீவு பேரை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதிகளில் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கன்சர்வ் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸ்ப்ரவுலிங் பொட்டானிக்கல் கார்டனை கடம்பூர், அதாவது செங்கல்பட்டுக்கூடிய கடம்பூர் பகுதியில் இதை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸை பாதுகாக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. என்டேஞ்சர் அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரோட ரெட் டேட்டா புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பல ஸ்பீஷியஸோட எண்ணிக்கையை வச்சு அவங்க அழியிற கேட்டகரியில் இருக்காங்களா இல்லை அழிஞ்சிருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்காங்களான்ற மாதிரி பல கிளாஸிஃபிகேஷன்களை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அழியக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ்க்கு அதை ஸ்பெசிஃபிக்காக பாதுகாக்கிறதுக்காக இந்த நிதி ஒதுக்கீடை நம்ம இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மற்ற ஸ்பீஷியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 முக்கியமான ஸ்பீஷியஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டுகாங் அப்படின்ற மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அண்ட் கடல் மாற்றங்கள்னால கடலோர பகுதியில் வாழ்வாதார மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்பில் இந்த சி கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய டுகாங் ஸ்பீஷியஸும் வந்து அழிஞ்சிட்ருக்கு. ஸோ அப்போ இதையும் வந்து இங்கே முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேர்ட்டில் வெரைட்டியும் வந்து கன்சர்வ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நாகப்பட்டினம் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியிலையும் சென்னை பகுதியிலையும் பார்த்திங்க அப்படின்னா கன்சர்வேஷன் சென்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. தஞ்சாவூரில் இன்டர்நேஷ்னல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டரை க்ரியேட் பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த ஸ்பீஷியஸை பாதுகாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சர்வதேச அளவில் இதோட தரத்தை வந்து இந்த பாதுகாக்கக்கூடிய தரத்தை முன்னேற்றி இதுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குறதுக்கு இங்கே முயற்சி எடுக்கிறாங்க. அண்ட் ஹெல்த் செக்டாரில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் மேனேஜ்மெண்ட் மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் லான்ச் பண்ணுறாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ட்டு நோய்களை 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கம்யூனிகபிள் என்பது நோய் தொற்று, அதாவது பரவக்கூடிய நோய்களை வந்து கம்யூனிகபிள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன டேட்டா சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா நோய் தொற்று பரவல் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது தொற்று மூலமாக பரவாத நோய்கள், இதை வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதர்களோட பழக்க வழக்கம் மாறது மூலமாக இந்த டிசீஸோட தாக்கம் வந்து அதிகமாகும். இப்போ அந்த மாதிரி தாக்கத்தினால அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கையில் இந்த நோய்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக ஹார்ட், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் சொல்லுவாங்க, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், டயபெட்டிஸாக இருக்கலாம், ஈவன் கேன்சராக இருக்கலாம். ஸோ ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பாதிப்புனால இருக்கலாம், ஒபிசிட்டி. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து டயட் சேஞ்ச் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புனால உருவாகிறது தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ அப்போ இதை வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை குறைக்கிறதுக்கு இங்கே ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்காக மக்கள் தேடி மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை இங்கே லான்ச் பண்ணுறாங்க. இதை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடந்து
ஒருத்தங்களை காப்பாற்றுறவங்களுக்கு. ஸோ அதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. அதை ₹1,00,000 உதவித்தொகை வந்து கொடுக்கப்படுது. யாருன்னா வந்து இது மாதிரி காப்பாற்றினாங்கன்னா அவங்களுக்கு அந்த 1,00,000 உதவித்தொகை 2,00,000 இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துக்கலாம். அப்போ மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீமு, கேன்சர் மேனேஜ்மெண்ட் மிஷனு, அப்புறம் இந்த நம்மை காக்கும் 48 அப்படின்ற மாதிரியான ஸ்கீமோட அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 lakh 2 lakh இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸில் பிளட் ப்ரெஷர் அதையும் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. முன்கூட்டியே கேன்சரோட நோயை நம்ம கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஆரம்ப காலத்தை ஸ்டேஜ் அதாவது இயர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே, அந்த ஆரம்ப காலத்தில் அதை வந்து குணப்படுத்தக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ண முடியும். ஸோ அதை முன்கூட்டியே கண்டறியறதுக்கு ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இயர்லி டிடெக்ஷனை என்ஷூர் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஏற்படுறதுக்கான அந்த டயட்ரி பேட்டர்ன்ஸ் வந்து ரீசன் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போது நம்ம உணவு மாற்றங்கள் எந்தளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதோட கண்டினியூஷனாக பார்த்திங்க அப்படின்னா வேளாண் பட்ஜெட்டை வந்து செப்ரேட்டாக கவர்மெண்ட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம நாளைக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக பாருங்கள், நம்ம சீஃப் மினிஸ்டரோட இம்பார்ட்டன்ட் சேயிங் நம்ம இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட்டில் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்றது சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுலேருந்து நம்ம பலன் அடையணுன்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இதை ஹோலிஸ்டிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் சரி, இப்போ குரூப் 1 எழுதுறீங்க, குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு தமிழோட எக்கனாமி எந்த ஃபோக்கஸில் எந்த பில்லர்ஸை டார்கெட்டாக வச்சு மூவ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். ஸோ அப்போ இதை நீங்கள் ஹோலிஸ்டிக்காக ஆன்சர் ரைட்டிங்லேயும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதோடு நான் இந்த டிஸ்கஷனை கன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து வேளாண் கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணக்கூடிய முக்கியமான சுவாரஸ்யமான செய்தியோட நம்ம இன்னொரு செஷனில் நம்ம சந்திக்கலாம். ஸோ நன்றி எல்லாருக்கும். நல்லா எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.